எனக்கு உதவி வேணும்னா எங்க அம்மாவையோ இல்ல அக்காவையோ கூப்பிட்டுக்கிறேன். என்ன பிரபா, என் மேல இருக்கிற கோவத்துல ஏதாவது தேவைனா இந்த வீட்லயே இல்லாத உங்க அம்மாவை கூப்பிடுறாங்க, பக்கத்துலயே இருக்க என்ன வேணாம்னு சொல்ற? இல்ல அது வந்து நான் பாத்துக்கிறேன் விஜய், சும்மா என்ன போட்டு மறக்காத. நான் ஏதோ ஒரு வேகத்துல அப்படி சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இவ்ளோ தூரம் நீ என்ன வெறுக்க என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வெறுக்கவும் இல்ல. விரும்பவும் இல்லன்னு சொல்ல போறியா? வேண்டாம் பிரபா, உன்னை நீயே ஏமாத்திக்காத. ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுட்டு தான் நீ இப்படி நடந்துக்கிற நல்லா புரியுது. ஆனா அது என்ன காரணம் தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி எந்த காரணமும் இல்ல விஜய், தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத, விட்டுரு. பிரபா, டைம் கொடுத்தா நீ மனசு மாறிடுவேன்னு நினைச்சேன். அதான் நீ டைம் கேட்டது நான் சந்தோஷமா ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ இப்ப நடந்துக்கிறத பாக்கும்போது டைம் முடியும் போது என்ன ரிசல்ட் வரும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. பரவாயில்ல விடு, எப்பவும் என் வாழ்க்கையில தோல்வியை மட்டும் தான் சந்திச்சிட்டு இருக்கேன். பழகி போச்சு. எப்பவுமே கடவுள் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு மட்டும் கடவுள் எதையுமே கொடுக்க கூடாதுன்னு தான் முடிவு பண்ணி இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு போல. சரி விடு, நீ என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறியோ அதே எடு. அதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு. அதை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். இது சத்தியம். அம்மா, இந்த நல்லவ மாதிரி சீன் போடுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன நீ நடத்தின நாடகத்தை உண்மைன்னு நம்பி விஜய் உன் கழுத்துல தாலி கட்டினாரா? எது நாடகம் எது நிஜம்னு நீ சொல்ல வேண்டாம் அனாமிகா, உன் மனசாட்சியை கேட்டு பாரு, அது சொல்லும். மனசாட்சிய பத்தி எல்லாம் நீ பேசாத. நானும் விஜயும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் தெரிஞ்சும் என் வாழ்க்கையை கெடுத்ததே நீதானே. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னைக்கு எனக்கு என்ன நடந்துச்சோ அது நாளைக்கு உனக்கும் நடக்கும். அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு, அழகி அவன் குழந்தைன்னு தெரிஞ்சும் கூட ஈஸியா தத்து கொடுத்துட்டான். இன்னைக்கு அந்த குழந்தை அனாதை மாதிரி ஹாஸ்டல்ல தங்கி படிக்குது. அதே மாதிரிதான் என்னையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு நீதான் என் உயிரின வாய்க்கு வந்தபடி அடிச்சு விட்டான். கடைசியில எனக்கு விவாகரத்து கொடுத்து வீட்டை விட்டு துரத்திட்டான். இப்ப என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். நாளைக்கு உனக்கும் இதே கதி